பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தினுடைய பாரங்கள் ஒருவேளை இதுல இணைந்திருக்கும் போது பலவிதமான தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். தனிப்பட்ட அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக அல்லது குடும்பத்தினுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாக சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் இந்த மாலை வேளையிலே அந்த சோர்வுகளுக்குள்ளே அல்லது அந்த மகிழ்ச்சி இல்லாத நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்திலே அல்லது ஏதோ ஒரு மேஜிக் போல நமக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாகாது. ஏனென்றால் நாம தொடர்ந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் கற்றுக்கொண்டு இருப்பது மிக குறிப்பாக இந்த நாட்களிலே கண்டினியூஸாக ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, ரியலைஸ் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், this is God's pattern. நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவது அல்லது நம்முடைய மகிழ்ச்சியை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவது பலவிதமான இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் என்பது போல நாம நினைக்கலாம். பட் ஆக்சுவலி அது காரணம் அல்ல. நம்மை படைத்த கடவுள் அல்லது படைத்த தேவனாகிய கர்த்தர், அவரோடு கூட உள்ள அந்த உறவு அது பாதிக்கப்படுகிறது. நமக்கு தெரியாது, நாம் அதை ரியலைஸ் பண்ணாமலே நாம நினைப்போம், நான் இப்பொழுது உழந்து கொண்டிருக்கிற என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை, என்னுடைய ஜாப்ல இருக்கிற பிரச்சனை, இவைகள் தான் என்னுடைய சமாதானம் இன்மைக்கும், என்னுடைய மகிழ்ச்சி இன்மைக்கும், என்னுடைய சோர்வுக்கும் காரணம் என்று நாம் நினைத்து அதை நாம் அட்ரஸ் பண்ண நாம் டைரக்டாக ஜெபிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதவசனம் அல்லது தேவன் முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக இருக்கிறார். அல்லது நமக்கு மகிழ்ச்சியை அவர் கொண்டு வருவது அவரோடு கூட உள்ள உறவை திரும்ப நிலைப்படுத்தி, கமிஜாஷா ஜெபம் பண்ணது போல நமக்கு மிக அத்தியாவசியமாக தேவையான செய்தியை தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மெய்யான அன்பை நாம் வித்தியாசமான கோணத்திலே பார்க்கும் பொழுது, அல்லது மிகவும் குறிப்பாக அவர் நமக்காக அருளியிருக்கிற இந்த ரட்சிப்பை அல்லது அவர் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிற இந்த மீட்பின் திட்டத்தை இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வெவ்வேறு கோணத்திலே நம்ம கடந்த வாரங்களிலே பார்த்தது போல இது ஒரு கலிடோஸ்கோப் போல அதை ஒவ்வொரு சின்ன ஆங்கிள் திருப்ப அது மிகவும் அழகாக தோற்றமளித்து அது ஜொலிக்கிறதாக இருக்கிறது. அதை நாம ஒவ்வொரு கோணத்திலையும் பார்த்து தேவனாகிய கர்த்தருடைய அன்பை, அவருடைய கிருபையினுடைய மேன்மையை, கிருபையினுடைய மகிமை, the glory of his grace, அவருடைய கிருபையின் மகிமையை நாம காணும் பொழுது that becomes the solution of our present problem. அது எதுவாக இருந்தாலும் அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் சமாதானம் இன்மைக்கும் மகிழ்ச்சி இன்மைக்கும் ஒரு சொல்யூஷனாக தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையினால் நம்மை நிரப்புகிறது. அருமையானவர்களே, சங்கீதம் 16:11 நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சோ அந்த வலது பாரிசமும் அவருடைய சமூகமும் ஒண்ணுதான். சோ அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண ஆனந்தம், there is fullness of joy. அது மாத்திரமல்ல,
பிளஷர்ஸ் எவர் மோர், நித்திய பேரின்பம் உண்டாகிறதுன்னு. ஆனா அது ஒரு மேஜிக் மாதிரி உண்டாகாது. நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு அப்படின்னா நான் ஜெபம் பண்ணா அல்லது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கொண்டே இருந்தா, முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுனா அல்லது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா அவருடைய பிரசன்னத்துல தானே நான் இருக்கிறேன், அப்ப அந்த பிரசன்னத்துல மகிழ்ச்சி உண்டாகுமேனா உண்டாகவே உண்டாகாது. உண்டாகவே உண்டாகாது. இட்ஸ் நாட் மேஜிக். அது மேஜிக் மாதிரி வராது. இந்த வேத வசனத்திலே மிக குறிப்பாக தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய கிருபை, அது மாத்திரம் தான், அந்த ரட்சிப்பினுடைய கிருபை. அல்லது அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்த உபதேசம். அல்லது நம்ம நினைக்கிறோம் அப்படியே சிலுவையை தியானிச்சு சிலுவைக்கு அருகில நம்ம வரும் பொழுது அப்படியே ஒரு ஆட்டோமேட்டிக்கா அல்லது ஒரு மேஜிக் மாதிரி அந்த சமாதானம் சந்தோஷம் வரும். அப்படி இல்லை. இட் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் கிராஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிலுவை குறித்த உபதேசம் என்கிற காரியம் இருக்கிறது அல்லவா, அதுதான் இன்னொரு விதத்திலே ரட்சிப்புக்கு வெவ்வேறு கோணங்கள் இருக்கிறது என்று அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அல்லது இந்த சிலுவைக்கு வெவ்வேறு கோணம் இருக்கிறது. சிலுவை நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் ஒன்லி an old rugged cross. அந்த பாட்டுல நம்ம பாடுறது மாதிரி அது வெறும் நாம நினைக்கிற மாதிரி இன்று அநேகர் இந்த கழுத்துல தொங்க போடுற மாதிரி ஒரு அழகான ஒரு சிலுவை அல்ல. ரக்கட் கிராஸ் அது மிகவும் சபிக்கப்பட்டதும் பிசிக்கலாவும் மெட்டீரியலாவும் அது ஒரு நல்ல ஒரு மரம் அல்ல, நல்ல ஒரு சிலுவை அல்ல, நல்ல ஒரு சிம்பல் அல்ல. ஆனால் அதனுடைய உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது, டாக்ட்ரின் ஆஃப் த கிராஸ் என்று அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த சிலுவையை குறித்த உபதேசம், இந்த சிலுவை அப்படிப்பட்ட ஒரு ரஃப்பான அல்லது ஒரு அழகற்ற ஒரு சிம்பலாக இருந்தாலும் நாம் இங்கே பார்ப்பது அல்லது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிற இந்த சிலுவையை அங்கம் அங்கமாக நம்ம பார்க்கும்போது that itself is like a kaleidoscope. அதுதான் ஒரு கலிடோஸ்கோப் மாதிரி இருக்கு. சோ இந்த மாலை வேளையில ஒருவேளை நாம் சரீர பிரகாரமான பிரச்சனைகளினாலே துக்கத்தோடு காணப்பட்டாலும் இந்த சிலுவை குறித்த உபதேசம்னா நம்முடைய ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ண முடியும். இந்த மாலையிலே நமக்கு நம்முடைய இருதயத்தை இனம் புரியாத மகிழ்ச்சியினால அது கொள்ளை கொள்ள முடியும், அது நிரப்ப முடியும். சோ என்னுடைய ஜபமும் வாஞ்சையும், அந்த ஆர்கனைசர்ஸ் உடைய ஜபமும் வாஞ்சையும், நம்ம எல்லாருடைய வாஞ்சையும் ஜபமும் அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியில இணைந்திருக்கிற ஒருவராயிலும் விடப்படாதபடி எல்லாருமே பர்சனலா இந்த மாலை வேளையிலே அந்த சிலுவை குறித்த உபதேசத்தை நாம தியானிக்கும் போது அந்த சிலுவையினுடைய காட்சி மேக்னிஃபிசன்டா நமக்கு முன்னால ஒரு கலிடோஸ்கோப் மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பிக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தின் கண்களையும் தனிப்பட்ட முறையிலே அவர் திறக்கத்தக்கதாக அந்த அதிசயம் நடக்கத்தக்கதான அந்த ஜபத்தோடு கூட நாம காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம மத்தியில இருக்கிறார். அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே நாம் என்டர் பண்ணியிருக்கிறோம். 4வது அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தை கடந்த முறை நாம மேலோட்டமாக அதை முடிக்கலாம் என்று யோசித்து அதுல நம்ம பிரயத்தனம் செய்தோம். ஆனால் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நம்ம பார்க்க முடிந்தது. அநேக காரியங்கள் இருக்கிறது, இந்த நாளிலும் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது போல நடத்தப்படத்தக்கதாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக 1 முதல் 8 வசனத்தை நாம பார்க்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவன் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஏனென்றால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல்
கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து ஃபாலோ பண்ணுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள அந்த வேத பகுதி ஒரு நம்முடைய வேதாகமம் முழுவதும் இமயமலை போல ஒரு தேவனாகிய கர்த்தருடைய மிக உன்னதமான ஒரு வார்த்தை. தேவனாகிய கர்த்தருடைய மிக உன்னதமான வார்த்தை அது இமயமலை போல இருக்கிறது, இமயமலை தொடர் போல இருக்கிறது என்று சொல்லுவோமானால், ரோமருக்கு எழுதின நிருபம் அது ஒரு பீக் போல, அதாவது எவரெஸ்ட் சிகரம் போல இருக்கிறது. அதிலும் மிகவும் துல்லியமாக அந்த சிகரத்திலே நாம் ஏறுவோம். ஆனால் அந்த சிகரம் அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் 26 என்பதை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் பரவாயில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது இந்த வேத பகுதிதான் கிறிஸ்தவ நற்செய்தி, கிறிஸ்டியன் காஸ்பல். நான் சமீபத்திலே அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி என்னவென்றால், டிட் யூ கெட் யுவர் காஸ்பல் ரைட்? என்றால் அது மிகவும் முக்கியமான காரியம். நீங்கள் உங்கள் சுவிசேஷத்தை சரியாக பெற்றுக்கொண்டீர்களா? இந்த வேத பகுதி தான் கிறிஸ்தவ நற்செய்தி, அல்லது இது ஒன்றுதான் மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்தவத்தை பிரிக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முழு உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களையும் இரு பெரும் பிரிவினராக நாம் பிரிப்போமே ஆனால், 2 பிரிவாக பிரிப்போமே ஆனால், ஒன்று அந்த கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படும்படி தங்களுடைய சுய முயற்சியினாலே சுய கிரியைகளினாலே தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைப்பவர்கள். இது எல்லாமே மற்ற மதத்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். கிறிஸ்தவர்களும் இந்த கூட்டத்திலே சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் கிரியைகளினாலே தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நிற்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள். அருமையானவர்களே, அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்தை, அந்த செய்தியை தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 26 வரையிலும் உள்ள வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். டிட் யூ கெட் யுவர் காஸ்பல் ரைட்? நீங்கள் உங்கள் சுவிசேஷத்தை சரியாக பெற்றுக்கொண்டீர்களா? சகோதரனே, நாங்கள் பல காலமாக விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன். இதுல இணைந்திருக்கிற எல்லாரும் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்பதிலே ஐயமில்லை. இதுல யூடியூப்ல ஒருவேளை இருக்குமானால் பின்னாலேயும் அநேகர் பார்ப்பார்கள். பொதுவாக கிறிஸ்தவத்திற்கு என்று பொதுவாக நான் பேசுகிறேன். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் மனத்தாழ்மையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த காலநிலையிலும் நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அல்லது விசுவாசிகள் என்ற பெயருடையவர்களாக நாம் ஆவிக்குரிய சபைகள் என்று பெயர் கொண்டிருக்கிற சபைகளிலே அங்கத்துவம் வகித்தாலும் இந்த கேள்வியை நாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எந்த கேள்வியை? Did I get my gospel right? என்னுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்தவ சுவிசேஷத்தை நான் சரியாக பெற்றுக்கொண்டேனா? இத ஃபாலோ பண்ணி வருகிற அடுத்த கேள்வி, Did I get my salvation right? என்னுடைய ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நான் சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? இந்த மாலை நேரத்துல இந்த சீட்ல நான் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் முன்னாலதான்
இந்த டிசைரிங் காட் இன்னைக்குள்ள ஆர்டிக்கிள கொஞ்சம் பார்த்தேன், அதனுடைய கேப்ஷனை பார்த்தேன். உங்களில் ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுப்பதாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாகவும் அதே நேரத்துல ரொம்ப பயத்தை கொடுக்கிறதாகவும் இருந்தது. என்னதுன்னா, அந்த கேப்ஷன் என்னன்னா, ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அந்த கேப்ஷனை பார்த்த உடனே ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். வேகமா கொஞ்சத்தை பார்த்தேன், நாட் ஃபுல்லி. ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்தவர்கள் ஆனது போன்ற ஒரு உணர்விலே வாழ்ந்தவர்கள். This is shocking, absolutely shocking. Almost Christian. கிறிஸ்தவர்கள் ஆனது போல அவர்கள் வாழ்கிறார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை போல வாழ்கிறார்கள். ஆல்மோஸ்ட் சேவ்ட். இன்னொரு விதத்திலே சொல்வோமே ஆனால் ஆல்மோஸ்ட் சேவ்ட். ஆனால் திடீரென்று மரணத்தின் வாயிலே சென்று நிற்கும் பொழுது, அந்த மரணத்தை ருசி பார்த்து நித்தியத்தினுடைய அந்த கரையிலே போய் நிற்கும் பொழுது, சர்ப்ரைசிங்கா அது நரகத்தின் வாசலாக இருக்குமானால், அருமையானோர்களே, அதுதான் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியனா இருக்கிறது. அப்போ என்ன நினைப்போம்னா, I was damn sure that I was a Christian believer. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று ரொம்ப ஷுவரா நம்பி இருந்தேனே. நான் பரலோகத்தின் வாசலில் அல்லவா முடிப்பேன் என்று பூரணமாய் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே வந்து நிற்கிறேனே, இங்கே எனக்கு நன்றாக தெரியும், இங்கே ஒரு பொழுதும் நான் திரும்பி போக முடியாது. It is finished. I have almost arrived. இனிமே எனக்கு நரகத்தின் வாசலில் வந்து விட்டேன். இனி என்னுடைய டிசிஷனை திருப்பிக் கொள்ள முடியாது, நான் திரும்பி போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுல 4-5 எக்ஸாம்பிள் போடப்பட்டிருந்தது, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த ரிச் யங் ரூலர், அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த நியாயசாஸ்திரி, அந்த மிகவும் ஐஸ்வர்யவானான நியாயசாஸ்திரி. அவன் சொன்னா, அதற்கு போடப்பட்டிருந்த அகைன் சப்ஹெட்டிங் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒபீடியன்ட் பர்சன் அல்லது ஒபீடியன்ட் கிறிஸ்டியன் கூட சொல்லலாம். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். He is not a Christian, but almost a Christian. Just imagine, இயேசு கிறிஸ்து சரீரத்திலே அந்த இரட்சகர் அவர் சரீர பிரகாரமாக அல்லது சரீரத்திலே வாழ்ந்த போது, வார்த்தை மாம்சமாகி உலக இரட்சகர் மாம்சமாகி இங்க வாழ்ந்தார்ல, அப்போ பார்க்கிற ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அப்போ அவரோடு பர்சனலா எனக்கு பேசுற ஒரு பாக்கியம் கிடைத்த ஒரு மனிதன். ஆல்மோஸ்ட் கம் பட் he didn't make it up. ஆனா நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம திருப்பியும் பார்க்கிற அந்த சப்ஜெக்டோட தொடர்புடையதான். ஏதோ பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இந்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினாலே மாத்திரம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே, இந்த 3வது அதிகாரத்திலே ரட்சிப்பு என்கிற காரியத்தை அது விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் அடைய முடியும் என்று 26வது வசனத்துல அதை எழுதி முடித்தவர். அதுக்கு பிறகு நல்லா பாருங்க, உங்க பைபிள்ல வேணா பாருங்க, நீங்க ஒருவேளை ஒரு சிலர் புதிதாக இருக்கலாம், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. 27வது வசனத்துல இருந்து, அதாவது 21ல இருந்து 26, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த காஸ்பல். கெட் யுவர் காஸ்பல் ரைட்னு சொன்னேன்ல, உங்களுடைய சுவிசேஷத்தை சரியாய் பெற்றுக்கொண்டீர்களா என்றால், கொண்டேனா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பேசேஜை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதுதான். இந்த ஒரு
வேத பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா, இதன்படி உள்ளே இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 27 31 வரை அந்த விசுவாசத்தினாலே மட்டும் என்பதை ஹைலைட் பண்றாரு. சோ 21 26 வரைக்கும் உள்ளது என்னன்னா, கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் இந்த ரட்சிப்புன்னு சொல்றாரு. அது எப்படி என்பதை விளக்குகிறார். விசுவாசத்தினாலே மாத்திரம், கிருபையினாலே மாத்திரம், தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம், தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறபடி மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த 5 காரியத்தையும் அழகாக விளக்கினவர் விசுவாசத்தினாலே மாத்திரம் என்பதை ஹைலைட் பண்ணி 27 31 வரைக்கும் பேசுறார். அதை நம்ம அட்லீஸ்ட் 3 வாரமாவது படிச்சோம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நல்ல கவனிங்க, இந்த 4வது அதிகாரம் முழுவதும் அதேதான். என்னது, நம்ம நினைக்கலாம் ஒருவேளை இந்த போலுக்கு வேற வேலை இல்லையா, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், ஓகே, அதை விளக்கி ஆகிவிட்டதே, அதை வலியுறுத்தியும் சொல்லி ஆகிவிட்டதே, அப்புறம் ஏன் ஒரு முழு அதிகாரமும்? அதுக்கப்புறம் நேராக ரோமருக்கு எழுதின நிருபத்துல அடுத்தது ரட்சிக்கப்பட்ட பிறகு சாங்டிபிகேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேனே, அதற்கு டைரக்டா போகலாமே. No, he wants to get this message right. ஏன்னா இது மனுக்குலத்திற்கு, நான் எப்பொழுதும் சொல்வது போல திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன், ஸ்திரீனிடத்தில் பிறந்த எந்த மனிதனுக்கும், எந்த சந்ததியிலே அவன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு கடினம் உண்டு. It's not that easy. நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த இயேசு சொல்லுகிறார், இந்த கேட்டுக்கு போகிற வழி விசாலமும், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும், வழி விசாலமுமா இருக்கிறது, விரிவுமாக இருக்கிறது. ஆனா இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் அது வாசல் குறுகியதும் வழி நெருக்கமா இருக்கு. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள், அது வழி இடுக்கமும் வாசல் நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். அப்படின்னா நம்ம கேட்க வேண்டியது, இஸ் இட் வெரி ஹார்ட்? அதுக்கு என்னன்னா, இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ஆனா மனுஷனுக்கு அது ரொம்ப கஷ்டம். அந்த பாயிண்ட் தான் இங்க டீல் பண்றாரு. சோ ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற காரியம், விசுவாசத்தினாலே மாத்திரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் சரியாக கொண்டோமானால் we have got the gospel right. ஏன்னா அதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. எளிதுதான், ஆனா மனிதனுக்கு அது எளிதல்ல. அதனாலதான் அவர் அதை ஆங்கிலத்துல சொல்வது போல ஆணி அடித்து நம்முடைய மனதிலே இறக்க வேண்டும் என்பதற்காக 4வது அதிகாரம் முழுவதையும் அவர் இந்த காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணி போயிட்டேன், பரவாயில்ல. சோ திரும்பியும் அந்த 4வது அதிகாரத்துக்கு நாம வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல அவர் ஆபிரகாமை கொண்டு வருகிறார். இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், டிட் யூ கெட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இங்க இதை தெளிவாக இந்த செய்தியை பெற்றுக்கொண்டீர்களா? இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியம், ஜஸ்டிபிகேஷன் என்கிற காரியம், அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியம், அல்லது ரட்சிக்கப்படுதல். ரொம்ப ஷார்ட்டா நாம நம்முடைய லாங்குவேஜ்ல புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த ரட்சிக்கப்படுதல் என்கிற காரியம் விசுவாசத்தினாலே மாத்திரம் அப்படிங்கிற அந்த செய்தியை 4வது அதிகாரத்திலே மீண்டுமாக கொண்டு வருகிறார். அதற்கு அவர் எடுக்கிற எக்ஸாம்பிள் ஆபிரகாம். நல்ல கவனிங்க, அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களோடு பேசுகிறார். அப்ப யூதர்களுக்கு 3வது அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நீதிமான் ஆக்கப்படுதல் என்று சொல்லும் போது உடனடியாக அவர்களுடைய மனதிலே வருகிறது, அப்படியானால் நியாயப்பிரமாணம்,
நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், நாங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறவர்கள் என்று நினைக்கிறோம். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று அவனை வைத்து சொல்கிறார். அருமையானவர்களே, கடந்த முறை நான் அதை சொன்னேன். இந்த யூதர்கள், நல்ல கவனிங்க, யூதர்கள் ஆபிரகாமை பார்க்கும்போது அவனுடைய கிரியைகளினாலே அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான், அல்லது தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே, தன்னுடைய தேவ பக்தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிள அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து அதற்கு மாறான ஒரு கருத்துக்கு எக்ஸாம்பிளா கொண்டு வர்றாரு. எதற்கு மாறான? கிரியைகளினாலே அல்ல, அது கிருபையினாலே அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஏன் அப்படி அப்படின்னு சொல்றத இந்த 2வது வசனத்துல பாக்குறோம். 1வது வசனத்திலே அதுதான். அது என்ன? 1வது வசனத்துல திரும்பியும் வாசிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் எக்ஸ்டர்னலா தன்னுடைய சரீர பிரகாரமாக, அல்லது இந்த ஆபிரகாம் தான் செய்த எந்த காரியத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான்? சரீர பிரகாரமாக தான் செய்த அல்லது தன்னுடைய வாழ்க்கை முறையினாலே தேவனை பிரியப்படுத்தினானா? தன்னுடைய வாழ்க்கை முறையினாலே அல்லது தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே அவன் தேவனால் அங்கீகாரம் பெற்றானா என்றுதான் கேட்கிறார். அது ரிட்டாரிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தியாலஜிக்கலா சொல்லுவோம். அப்படின்னா அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். சோ மாம்சத்தின்படி அவன் எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் எப்பொழுது அழைத்தார், எந்த சூழ்நிலையில அழைத்தார் என்றால், அவன் ஒரு சந்திரனை வணங்குகிறவனாக இருந்த போது, அல்லது ஒரு இயற்கை வணக்கம் செய்கிறவனாக இருந்த பொழுது, அல்லது விக்கிரக வழிபாடு செய்தவனாக இருக்கும் பொழுது தேவன் அவனை அழைக்கிறார். அல்லது தேவன் அழைக்கும் போது இந்த மெய்யான தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்துல ஜாதியாக அநேக மக்கள் ஆங்காங்கே இருந்த பொழுதிலும் இந்த ஆபிரகாமை குறிப்பிட்டு தெரிந்து கொள்வதற்கு ஆபிரகாமிலே ஒரு நன்மையும் ஒன்றும் காணப்படவில்லை என்பதை நான் தெளிவாய் பெற்றுக் கொண்டீர்களா? Did you get it right? ஓகே. சோ ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்றதுதான் 2வது வசனத்துல பாக்குறோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? அல்லது ஆபிரகாம் தன்னுடைய முயற்சியினாலே, கிரியையினாலே அவன் ரட்சிக்கப்பட்டானால் அவனுக்கு மேன்மை பாராட்ட ஏது உண்டு? ஆனால் தேவன் ரட்சிப்பை அப்படி டிசைன் பண்ணல. எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார்? அடுத்த போர்ஷன் அந்த 2வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. மனிதன் நான் ரட்சிப்படைந்தேன் என்று தேவனுக்கு முன்பாக அல்லது அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. ரட்சிப்பை குறித்து மனிதன் மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த ரட்சிப்பிலே என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது என்று அவன் சொல்லக்கூடாது என்பதுதான் அந்த பாயிண்ட். Did you get it right? So அதற்கு வேதாகமத்திலிருந்து அவர் ஒரு ப்ரூஃப் எடுத்து காமிக்கிறார். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஆதியாகமம் 15:6. அதைதான் 3வது வசனம். இப்போ ரோமர் 4:3 பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதியாகமம் 15:6 எடுத்து வாசித்து பார்ப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது.
இப்போ ஆதியாகமும் நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. This is fascinating actually. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோமானால் எப்படி தேவன் நம்மை ரட்சித்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் அருமையான ஒவ்வொரு நாளும் தியானித்தாலும் அது எக்ஸாஸ்டே ஆகாது. அது சந்தோஷத்தை அதிகமாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நேத்துதான் இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுதல் என்பதை நேற்றுதான் தியானித்தேன். இன்றும் தியானிக்கிறேன் என்றால் நேற்று தியானித்தது போரிங்கா இருக்காது. அது போரிங்கா இருக்குதுன்னா there is something wrong in our ஏதோ ஒரு காரியம் நம்மளே தவறாக இருக்கிறது, அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ இந்த 6வது அதிகாரம் 15வது அதிகாரம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வேதாகமே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் ஆதியாகமம் தொடங்கி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டது இந்த விசுவாசத்தினாலே தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். அப்போ மோசே இந்த முதல் 5 ஆகமங்களையும் எழுதும் போது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் கிடைத்தது என்பதை எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நினைச்சாலும் இட் இஸ் சோ எக்ஸைட்டிங். அருமையானவர்களே, அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. 15:6 வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி விசுவாசித்தான், என்ன விசுவாசித்தான், என்ன சொல்லப்பட்டது அவனுக்கு? தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்ல அருமையான இந்த காரியத்துல நான் இன்னும் விபரமாக போக இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா கிறிஸ்பா தயவு செய்து இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அநேகர் புதிதாகவும் இருக்கிறீர்கள். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினார் அல்லது என்ன பேசினார்? What did he speak? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் தொடங்கி அதுக்கு பிறகு எந்தெந்த பேசேஜ்ல தேவன் ஆபிரகாமோடு பேசினார் என்பதை பாருங்கள். அதுல நம்முடைய பிரசங்கிமார்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க அதுல பார்க்கலாம் அல்லது பார்க்க முடியாது. என்னால பார்க்க முடியாது. ஆபிரகாமே, நீ இத்தனை வயது குடும்ப வாழ்க்கை தொடங்கி உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, நான் உனக்கு குழந்தையை தர வல்லவர், நான் உனக்கு குழந்தையை தருவேன் என்பது தேவன் அவனுக்கு சொன்ன செய்தி அல்ல. அருமையானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே மிக தெளிவாய் வாசிக்கிறோம், அவனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது என்று. என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது? ஏப்ரஹாம் ஆக்சுவலா நமக்கு ஒருவேளை வழங்காத மாதிரி இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கும் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும், முழுமையாக அவன் வழங்கி கொள்ளாவிட்டாலும் அவனுக்கு நன்றாக தெரிந்தது, இந்த தேவன், இந்த கடவுள், இந்த தேவன் மெய்யான தேவன் என்னுடைய சந்ததியின் மூலமாக ஒரு இரட்சகரை கொண்டு வரப்போகிறார். சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரர்களையும் ரட்சிக்கும்படியான இரட்சகரை என்னுடைய சந்ததியிலே கொண்டு வரப்போகிறார். அதன் மூலமாக சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படும். சகல ஜாதிகளிலிருந்து மக்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு மேசியா வருவார். அவர் ஒரு பாவமில்லாத நித்திய ஒரு வாழ்க்கையை தருவார். பாவமில்லாத ஒரு நித்திய அரசாட்சியை அவர் உண்டாக்குவார். ஒரு நித்திய ஸ்தலத்திற்காக அவர் என்னுடைய சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. He believed that.
ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 56வது வசனம் என்று நினைக்கிறேன். அதை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையானவர்களே, அங்கே இயேசுதாமே அழகாக பரிசேயர்களுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். He was so desirous. அந்த ஆபிரகாமுக்கு எப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ, 12வது அதிகாரமா இருக்கலாம் அல்லது 15வது அதிகாரமா இருக்கலாம், எப்பொழுதெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அவன் தேவனை, அந்த இரட்சகரை அனுப்புகிறவராக அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தான் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவன் இந்த நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். He was rejoicing in Jesus Christ. அதை எபிரேய ஆக்கியோன் சொல்வதை வாசிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான் என்று எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே தொடங்குகிறது. அந்த ஒவ்வொரு வசனமாக உங்களோடு வாசிப்பதற்கு நான் மிகவும் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன். ஆனாலும் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். என்ன விசுவாசித்தான்? கைவேலை இல்லாத ஒரு வீட்டை தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியிலே ஒரு இரட்சகர் வருகிறார். அந்த இரட்சகரை விசுவாசிப்பவர்கள் எல்லாருக்கும் அவர் ஒரு பாவம் இல்லாத ஒரு நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று அதை குறித்த விசுவாசத்தினாலே அல்லது அதை தன்னுடைய விசுவாச கண்களினாலே கண்டபடினாலே அவன் இந்த உலகத்திலே கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். இப்ப 13ல இருந்து வாசிக்கிறேன். 13வது வசனத்துல இருந்து, இவர்கள் எல்லாரும், மெயினா நம்ம இப்ப பாக்குறது ஆபிரகாமை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், சோ ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் ஸ்டார்ட் தான் பண்ணனான். அதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இருந்தான். ஆனால் முழுமையாக தேவனை விசுவாசித்தான். He trusted God. He loved God. அவன் தேவனை நேசித்தான். தேவன் சொன்ன இந்த செய்திக்காக, தேவன் யார் என்பவர் என்கிற அந்த காரியத்திற்காக தேவனை அலாதியாய் நேசித்தான். அவர் மேலே ஆசைப்பட்டான், அவர் மேலே களிகூர்ந்தான் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவன் களிகூர்ந்தான். He loved, passionate-ஆ தேவனை நேசித்தான். சோ இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், 13வது வசனம் உன்னிப்பாக கவனிங்கள், தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள், இதை நான் விளக்க முடியாது, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், அதனால நான் வாசிக்க அதை தயவு செய்து பின்பற்றுங்க. இப்படி 14வது வசனம், இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணினாரே. What an amazing faith. So இப்போ நம்ம ரோமர் 4வது அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ
நல்ல கவனிங்க. அவனுக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தேவனால் அவனுக்கு அருளப்படுகிறது, அல்லது தேவன் அவனுக்கு அவனுடைய இருதயத்தின் கண்களை, மனதின் கண்களை திறந்தபடியினாலே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அது தேவனாலே உண்டாகிறது. அருமையானவர்களே, சோ இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு சந்திரனை வழிபட்டு கொண்டிருக்கிறவன் அல்லது விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவன், தேவனை குறித்து, மெய்யான தேவனை குறித்து எந்த அறிவும் இல்லாதபடி ஒரு விக்கிரக வணக்கத்தானாக இருந்தவன், பாவத்திலே வாழ்ந்தவன் என்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், ஒருவனும் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, நாட் ஈவன் ஒன். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே, எந்த சந்ததியில் பிறந்தவர்களானாலும் எல்லாரும் பாவிகள் அப்படிங்கிற நிலைமையில எல்லாரும் இருக்கிறது போலதான் ஆபிரகாம் இருந்தான். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு திடீரென்று இந்த மெய்யான தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த வெளிப்பாடு அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. அது அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசத்தை கொண்டு பாவியா இருந்த அவனை நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். Isn't it amazing? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ எதன் அடிப்படையில ஆக்சுவலா 4 காரியங்களை இன்னும் தொடங்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு காரியத்தையாவது இந்த மாலையிலே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அருமையானவர்களே, இதை தொடர்ந்து வருகிற வாக்கியங்கள், அதாவது 4வது வசனம் தொடங்கி 3வது வசனத்தையும் சேர்த்துக்கலாம். 3வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையிலும் நல்ல கவனிங்க, 4 காரியங்கள் ஆசீர்வாதமாக வருகிறது. பிளஸ்ஸிங். அருமையானவர்களே, இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது அல்லது இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்பது, அதை நம்ம கண்டிப்பா தமிழ் வேதாகமத்தை படிக்கிறேன்னா அவன் ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டான், நீதிமான் ஆக்கப்பட்டான், நீதிமான் ஆக்கப்பட்டான் என்கிற அந்த ஃப்ரேஸ, என்கிற அந்த வார்த்தையை நாம படிக்கும் பொழுதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷனை சொல்லணும். எதற்காக அது அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுகிறோம், நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுகிறோம். சோ பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுகிறான், நீதிமான் என்று தேவனால் எண்ணப்படுகிறான், கருதப்படுகிறான், அல்லது நீதிமானாக தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். சோ இந்த நல்ல கவனிங்க, தேவனாய கர்த்தரால் நீதிமான் என்று கருதப்படுதல் அல்லது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல் ஆசீர்வாதமாக வருகிறது. இங்கே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அல்லது என்ன செய்கிறார் என்றால், God wants to be, அல்லது எக்ஸிஸ்டென்ஷியலி தேவன் தேவனாக இருக்கிறார் என்றால், தேவன் தேவனாக இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லது படைத்த தேவன் அவர் ஒருவரே படைத்தவர், படைக்கப்பட்ட எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த படைத்தவருடைய கையிலே, குயவனுடைய கையிலே எப்படி களிமண் இருக்கிறதோ அப்படி இருக்கிறார்கள் என்றால், அதற்கு அர்த்தம் என்னவென்றால், he is the only supreme பெனிஃபேக்டர். அவர் ஒருவரே ஆசீர்வதிக்கிறவர். படைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள். ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? ஏதோ ஒரு நல்ல காரியம் அவர்களிலே இருக்கிறதுனாலே அல்ல. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அது படைக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக வருகிறது தான் ஆசீர்வாதம். So 4 aspects of blessing. இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற ஆசீர்வாதம் 4 விதத்திலே அது ஆசீர்வாதமாக வருகிறது. முதல் ஆஸ்பெக்ட் என்னவென்றால், அது கிருபை. அது 4வது வசனத்தை வாசிக்கிறேன், தயவு செய்து பாருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி
கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நல்லா கவனிங்க, படைத்த கடவுளிடத்திலே நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிருபையின் அடிப்படையிலே மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணுகிறது என்றால் நம்ம மேன்மை பாராட்டிடுவோம். அந்த ஒரு நிலைமையிலே தேவன் மனிதனை வைக்க விரும்பவில்லை, வைக்கவில்லை. It is very right. அருமையானவர்களே, இதை சரியாய் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுதும் சரி, அல்லது தேவன் எல்லாரையும் எப்பொழுதும் காண்கிறவராக தான் இருக்கிறார். சோ மனிதன் மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. இந்த இடத்துல 2 வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒன்று கிரியை, இன்னொன்று கிருபை. இப்போ 5வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். அது ரொம்ப நல்ல, ஆக்சுவலா நல்லா கவனிங்க. இந்த 4வது அதிகாரத்துல இப்ப நம்ம படிக்க போகிற இந்த 5வது வசனம், அது நீங்க எதுக்கு கூட லிங்க் பண்ணணும்னா, நான் சுவிசேஷ செய்தின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னேன் இல்லையா? இந்த 21 இருந்து 26, அதுல 25வது வசனம் தான் பிணக்கள். அதுல விசுவாசிக்கிறவர்களை நீதிமானாக்குகிறவர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதாவது இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகா வரும். He is just and the justifier. அவர் நீதிபரராகவும் விசுவாசிக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவரும் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நான் திரும்பி போக விரும்பல. அதை இதுக்கு கூட கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலா இப்ப நான் வாசிக்கிறேன் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல், அது ரொம்ப முக்கியமான தர்மியானவர்களே, God doesn't want you to do any work with regard to your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சார்ந்து கொள்ளாதிருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட். ஒருவன் கிரியை செய்யாமல், without doing any work, பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில், sinner comes as a sinner. This is amazing. Oh, what a great gospel it is. பாவியே, நீ பாவியாகவே வா என்று சொல்லுகிறார். நீ உன்னை நீயே சரி செய்து கொண்டு வர வேண்டும். நான் என்னை நானே சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய ஒரு ஆட்டிடியூட். அருமையானவர்களே, கடந்த வாரத்துல நானும் என் வாழ்க்கையில அதை ரொம்ப சென்ஸ் பண்ணேன். அது இதை ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலன்னா, 50 ஆண்டுகள் ஆண்டவரோட நான் நடந்தாலும் என்னுடைய ரட்சிப்பை அல்லது என்னுடைய அன்றாடக இந்த ஜஸ்டிபிகேஷனை, அன்றாடக அக்செப்டன்ஸ என்னுடைய முயற்சியினாலே நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது ரொம்ப இயல்பா எனக்குள்ள வரும். அது கடந்த வாரத்துல அந்த டார்ஜிலிங்க்கு போகும்போது அந்த பாக்டோரான்ங்கிற ஒரு ஸ்டேஷன்ல, அந்த ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு 2 மணி நேரம் ஒரு டிரைவரோட தனியா டிராவல் பண்ண வேண்டியதாச்சு. இட் வாஸ் அ ஃபோர்ஸ்ட் திங். அந்த டிரைவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவர் புத்திஸ்ட் கான்வெர்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. புத்த மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பக்சிங் அசம்பிளி, அதுவும் நான் ரொம்ப ஒரு கனப்படுத்துகிற ஒரு ஒரு தேவ மனிதர் பக்சிங், அந்த சர்ச்ல மெம்பர் அங்க அந்த டார்ஜிலிங் பக்கத்துல. ஆச்சரியமா இருந்தது ரொம்ப. ஆனா அவரிடத்துல பேச 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 அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிற அந்த காலம் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால்
அவரிடத்திலே அவருடைய காஸ்பல் சரியானதுதானா என்று அறிவுறதற்கு, அவருடைய ரட்சிப்பு சரியானதுதானா என்று அறிந்து அவருக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி யோசித்து பேசிக்கொண்டிருக்கும் போது பல விதத்துல கேள்விகள் கேட்டு கடைசியில கேட்டேன், இன்றைக்கு நீங்க மரித்தீங்கன்னா இயேசுவை காண்பீங்க, அவரோட நித்தியமா வாழுவீங்கன்னு சொல்லி 100% உறுதியா சொல்ல முடியுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்ட டைம்ல, அது எனக்கு முடியாது, நான் ரொம்ப ட்ரை பண்றேன், முயற்சி பண்ணுகிறேன் வேத வசனத்தின்படி வாழ அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முயற்சி என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வேர்ட் ஃபார் அ பிலீவர். ஒரு விசுவாசிக்கு அது ரொம்ப ஒரு ஆபத்தான வார்த்தை. நாம் என்ன முயற்சி செய்ய முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய ஒக்காபுலரியில இருந்து போனோம்னா ரொம்ப கஷ்டம். சோ அருமையானவர்களே, இங்கே ஆபிரகாம் முயற்சியினாலே அல்லது அவனுடைய கிரியைகளினாலே அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய முயற்சியினாலே அல்ல. நாம நினைக்கலாம், நான் அப்படி ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் இந்த பாவமற்ற வாழ்க்கை வாழ நான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லது என் வாழ்க்கையில் லாஸ்ட் வீக் நான் பார்த்தது, நான் இப்படி கண்ணீரோட நான் இந்த பாவத்தை அறிக்கை செய்தாதான் அப்படின்னு அறிக்கை செய்தாதான் நான் ஆண்டவரோட சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு தாட் இருக்கிறத ஆவியானவர் சுட்டி காமிச்சாரு. இட் வாஸ் a great flaw. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அப்போ என்னுடைய ரட்சிப்பு நான் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவனாக நிற்பது எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்றால், the quality of my conversion, அல்லது நான் எப்படி என்னுடைய பாவங்களை, எந்த முறையிலே நான் பாவங்களை அறிக்கை செய்கிறேன் என்பதிலே அடங்கி இருக்கிறது என்று நான் நினைப்பேனே, ஆனால் அங்கே நான் தவறு செய்கிறேன். சோ இப்படி நான் முயற்சி செய்து கொண்டிருப்பேனே, ஆனால் நல்லா கவனிங்க, இந்த முயற்சி அல்லது கிரியைகளினாலே நான் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவனாய் நிற்பது என்பது என்னை அது தீமையான காரியம் மாத்திரமல்ல, அது என்னை நரகத்திற்கு தள்ளுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. This is alarming. என்ன சொல்லுகிறீர்கள்? சரீர முயற்சியினாலே நான் முயற்சி செய்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்க நான் காரியங்களை செய்யும் போது அது என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணி நான் எதை அடைகிறேன் என்று நினைக்கிறேனோ அதற்கு நேர ஆப்போசிட்டா என்னை நரகத்திற்கு பாத்திரவானாக அது மாற்றுகிறது. ஏனென்றால் I'm not trusting in the sufficiency of Christ and cross. இப்படி நான் என்னுடைய முயற்சியை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்பதை நான் கண்டுகொள்வேனே, ஆனால் நான் அப்படி வாழ்வது சாதாரணமா எனக்குள்ள வந்துவிட முடியும். அப்படி வந்து விடுகிறது என்றால் அது தேவனுக்கு ஒரு பெரிய அருவருப்பாக இருக்கிறது. ஏன் அருவருப்பாக இருக்கிறது என்றால், அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியம் அது போதாது என்று நான் சொல்லாமல் சொல்லுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், ஓகே தான், பட் ஆனாலும் நானும் ஏதாவது செய்யணும்ல. That is very dangerous. So அருமையானோர்களே, அந்த இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யறோம்னா, ஒரு பாஸுக்கு நம்ம வேலை செய்கிறோம் என்றால் அதற்கு கொடுக்கப்படுகிறதற்கு பேர் வேஜஸ், சம்பளம். நீங்க மாசம் 30 நாள் அல்லது 31 நாள் முடிஞ்சு உங்க கம்பெனி மேனேஜர்கிட்ட இருந்து அல்லது ஆபீஸ்ல இருந்து பே செக் ரிசீவ் பண்ணும்போது என்னுடைய எஜமான் அல்லது என்னுடைய கம்பெனி ஓனர் எவ்வளவு கிரேஷியஸா இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டோம் இல்ல. நாம உரிமையோடு சென்று சொல்லுவோம், நான் 30 நாள் வேலை செய்திருக்கிறேன், எனக்கு உரிய சம்பளம் எனக்கு அருளப்பட வேண்டும் என்று. பட் இந்த பிரின்சிபிள் அங்க செல்லாது.
This is not the way how God blesses people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தகுதியின்படி அவர் எனக்கு கொடுப்பாரானால் ஒரே ஒரு காரியத்திற்கு நான் தகுதியானவன். நான் நித்திய நரகத்திற்கு அது ஒன்றுதான் எனக்கு தேவனிடத்திலிருந்து அருளப்படும்படியாக நான் தகுதியானவன். அப்போ என்னுடைய தகுதியின்படி அல்லது நான் செய்த எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நல்ல காரியம் அல்லது நான் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒரு ஊழிய காரியம், அதன் அடிப்படையிலே தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் அவருடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதத்திற்காக நிற்பேனே, ஆனால் நான் அதை என்னது எனக்கு அவர் நரகத்தை தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் அது ஒன்றுதான் எனக்கு தகுதியாக கிடைக்க வேண்டியது. தேவன் என்னை ஆசீர்வதிப்பது அல்லது தேவன் என்னை நீதிமானாக தீர்ப்பது கிருபையின் அடிப்படையிலே. தகுதியற்றவனாக நான் வரும் பொழுது எனக்கு அது கிருபையாக அது அருளப்படுகிறது. சோ இந்த 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கிறேன், திரும்பவும் வாசிக்கிறேன், பாருங்க. தயவு செய்து 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அகெயின் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை மாத்திரம் நான் வலியுறுத்தி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அமேசிங்கான பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்ஸ் அது ஆக்சுவலா I just want to continue. இன்னும் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு அருமையான குறிப்புகள். அடுத்த இன்னும் 3 ஆசீர்வாதங்கள் அதுல இருக்குன்னு சொன்னேன்ல. சோ கத்தகிஸ்தமான அடுத்த வாரத்துல அடுத்த காரியத்துல நம்ம பார்ப்போம் பிறகு. ஆனா இங்கே அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் பாவியான ஒரு மனுஷன், ரொம்ப ஒரு போக்கிரியான ஒரு மனுஷன், அவனை தேவன் நீதிமானாக்குகிறார். அதான் பாக்குறோம், பாவியை நீதிமானாக்குகிறார். கிரியை செய்யாமல், ஆபிரகாம் எந்த கிரியையும் செய்யாமல், இந்த 5வது வசனத்தின்படி பாவியா இருந்த ஆபிரகாம் பாவியா இருந்த நிலைமையிலேயே பாவியை நீதிமானாக்குகிறவர் அவனை நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். ஆன் வாட் பேசிஸ்? கிரேஸ் சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிரேஸ் என்பது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கமாக இருந்தால், அடுத்த பக்கம் என்னவென்றால் எண்ணப்படுதல். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த எண்ணப்படுதல் என்கிற வார்த்தை வருகிறது. ஆக்சுவலா தமிழ் பைபிள்ல நம்ம படிக்கும்போது அது ஒரு சாதாரண வார்த்தையா தான் பாக்குறோம். ஆனா அது வந்து ஹைலி டெக்னிக்கல் வேர்ட். அருமையானவர்களே, காமர்ஸ் படிச்சவங்க யாரும் அந்த குரூப்ல இருப்பீங்கன்னா, இட் இஸ் அ கமர்ஷியல் அல்லது பேங்க் யூஸ் பண்ணுகிற ஒரு டெர்மினாலஜி. அது வங்கிகள் பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான் அங்க பயன்படுத்தி இருக்கிறார். என்ன, நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னா ஃபுல்லா அந்த கடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இட் இஸ் ஃபுல் ஆஃப் டெட். மைனஸ் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட அது குவிஞ்சிருக்கு. டெட் அக்கௌண்ட் கடன்பட்டவர்களாக நம்முடைய அக்கௌண்ட் இருக்குது. ஆனா இந்த பாவியை நீதிமானாக்குகிறவர் என்ன செய்யறாருன்னா அந்த டெட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்றாரு. அது கீழே தான் வருது. ஆக்சுவலா அதையும் சேர்த்து படிச்சா ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டெட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்றாரு. அந்த கடனை அவர் பூர்த்தி செய்து நிரபராதி, அவன் கடன் இல்லைன்னு சொல்றாரு. டெட் ஃப்ரீ அப்படின்னு அக்கௌண்ட் புக்ல லெட்ஜர்ல எழுதுறாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு இன்னொருவருடைய நீதி, தேவனுடைய நீதி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, பெர்ஃபெக்டான ரைச்சியஸ்னஸ், அதை எடுத்து முழுக்க பாவியா இருக்கிற என்னுடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுகிறார்.
அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம முடிக்க விரும்புறேன். ஆக்சுவலா இந்த டெக்னிக்கலா இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிற அந்த எண்ணப்படுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பிலேமோன் என்று ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு வேதாகம பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின அந்த நிருபம், அது பக்கம் 297 நீங்க பார்க்க முடியும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலேமோனை அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தின பிறகு தான் அந்த பிலேமோனுடைய பழைய எஜமான், அவன் பழைய முன்னால எந்த எஜமானுக்கு அடிமையா இருந்தானோ அங்கிருந்து ஓடி வந்தான்னு நமக்கு தெரியும். அவனுக்கு தெரியாம ஓடி வந்து இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை திரும்ப அவனுடைய எஜமானிடத்துல அனுப்பும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற அந்த வசனத்துல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசிக்கலாம். 18வது வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருல. ஏன் கணக்குல வச்சுக்கோங்க, அந்த பிலேமோனுடைய கணக்குல இருக்கிற அந்த டெட் அது ஏன் கணக்குல வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் இட் இன்டு மை அக்கவுண்ட். அண்ட் அவன் அதுக்கு பிறகு நீங்க வாசித்தீங்கன்னா அவன் ஏதாவது கடன் பட்டிருந்தான்னா நான் வந்து அதை செலுத்துவேன், ஏன் கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் நாம இங்க எண்ணப்படுதல், அதனுடைய சரியான இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னா ரெக்கனிங், RECKONING, ரெக்கனிங் அல்லது அக்கவுண்டிங். அந்த அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்ல என்னுடைய லெட்ஜர்ல இன்னொருவருடைய ரைச்சஸ்னஸ், இன்னொருவருடைய காரியம் ரைச்சஸ்னஸ் வந்து என் அக்கவுண்ட்ல உழுது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த அக்கவுண்ட்ல பணம் வர்ற மிராக்கிள் எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ எப்படி சாத்தான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கான் பாருங்க. அதுல என்ன இருக்கு, அது குப்பையாகிய பணம் இல்ல, அது வந்து உதறி தள்ள வேண்டிய ஒரு பிசாசனுடைய ஒரு காரியம் அல்லவா. What an amazing blessing and miracle it is. இதை அப்படி ஒரு உன்னதமான blessing ஆக பார்க்க முடியாவிட்டால் there is something very seriously wrong in my salvation. என்னுடைய ரட்சிப்பிலே ஏதோ ஒன்று சீரியஸாக ராங்காக இருக்கலாம். சோ என்னுடைய அக்கவுண்ட்ல அவர் கிரெடிட் பண்ணுகிறார். This is purely based on grace. அருமையானவர்களே, கிருபையின் அடிப்படையிலே இது முதல் ஆசீர்வாதம். இன்னும் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அதை பின்னால நம்ம தொடர்ந்துள்ள வாரங்களிலே நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.